ஹாய் சில்ட்ரன், வெல்கம் டு ஏடிஆர் மேக்ஸ். நம்ம 0 பொசிஷன்லேருந்து ஆரம்பித்தோம். இப்போ வந்து 1 வீக் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் மூலமாக பேசுகிறீங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. வாங்க, இன்றைக்கி நம்ம 1.3ல் 5ஆம் சம் பார்க்கலாம். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சாலும் தமிழில் தான் நான் சொல்லித்தரேன். தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கும் தெரியணுங்கிறதுனால இன்னும் 2 நாளில் தமிழ் மீடியம் புக்ஸ் வந்துட்டுனா அதையும் உங்களுக்கு வச்சு நான் சொல்லி தந்துடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 5. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 2x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/x. இதை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ வச்சுட்டு இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாம்மா? ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிடுவோம் சம்மை. வாங்க பாருங்கள், நம்ம சம்மை வந்து எழுதிக்கிட்டோம். சம்மை அது கொடுத்த சம்மை அப்படியே எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x + 5. 2x + இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2x + 5 அதை எழுதியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/x. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 கண்டுபிடிக்கணும். தென் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல இந்த எக்ஸ் + 2 வேல்யூ பண்ணணும். சரியாமா? இப்போ வந்து பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு 2x + 5 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் + 2ன்னு எழுதிக்கிட்டு 2 போட்டுட்டு இந்த எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் + 2 அப்படின்னு வேல்யூ பண்ணணும். இப்போ எக்ஸ் + 2 போட்டாச்சுன்னா +5 அவ்வளோதான். இப்போ வந்து இதை பெருக்குங்க பார்க்கலாம். 2 × x 2x ப்ளஸ் 2 × 2 4 ப்ளஸ் இந்த 5 அப்படி போட்டுடணும். சரியாமா? இந்த எக்ஸ் + 2 கூட இந்த 2 மட்டும் வச்சு பெருக்கணும். 2x ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 5 அவ்வளோதான். அப்புறம் 2x ப்ளஸ் இந்த 5 4 கூட்டினா எத்தனை 9. இதுதான் இதனுடைய ஆன்சர். இதை வச்சாச்சு. இனிமேல் அடுத்து எஃப் ஆஃப் 2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 2 வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2 வச்சுட்டு இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸுங்கிற இடத்துல 2 போட்டு வேல்யூ பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2x + 5னா 2 × 2 அந்த எக்ஸ் பையில் 2 போட போகிறோம் ப்ளஸ் 5. அப்போ 2 2s are 4 ப்ளஸ் 5. இது மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும். 2 2s are 4 ப்ளஸ் 5 = 9. அப்போ எஃப் ஆஃப் 2வும் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 இது ரெண்டையும் வந்து சேர்க்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/xன்னு எழுதிக்கிடணும். எழுதிக்கிட்டு என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் 2 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2x + 9. அந்த 2x + 9 எழுதிக்கிறோம். மைனஸ் எஃப் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மைனஸ் வந்து இதில் கணக்கில் உள்ள மைனஸ், இந்த 9க்கு வந்து மைனஸ் கிடையாது இல்லைம்மா? அப்போ 2x + 9 மைனஸ் 9. அப்போ இந்த 9 9 அடி போயிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும் 2x / x 2x/x. இது ரெண்டு அடி போயிருது இல்லையா? 2x/x மட்டும் இருக்கும். = இந்த x அடி போயிடும். அப்போ இந்த = 2. தென் இந்த வேல்யூ வந்து 2. இவ்வளோதான் சம். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 கண்டுபிடிக்கிறோம். இப்போ எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் ஒரு கணக்கை 2-3 தடவை நீங்கள் பார்த்துட்டு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் அது மனசுக்குள்ள ஆகும். கண்ணால் பார்த்துட்டு போனீங்கன்னா அது மனசுக்குள்ள ஆகாது. ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படி பசுமரத்தாணி மாதிரி உங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிரும். தென் எக்ஸ் + 2 கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 2ஐயும் வந்து சேர்க்கும் போது அடி குடிச்சிட்டா நம்ம வேல்யூ வந்து நம்ம காண்பிக்கும். சரியாம்மா? இவ்வளோதான் கணக்கு. ரொம்ப சிம்பிள். சரி, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.